ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வில்லன்னா சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரில. பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரேங்கடு மேட்ச் தான், கிராண்ட் மாஸ்டர் லாபி. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்போம். பல நாளுக்கு அப்புறம் கேம் விளாட வந்தாலும் அந்த கேம் பிளே அப்படியே இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விளாண்ட மேட்ச் தான் இந்த மேட்ச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் இதையே சொல்லி கதை விட்டுட்டு ஓவராக தான் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கே தெரியும் இதுக்கப்புறம் கம்பேக்குன்னு சொன்னால் எல்லாம் கமெண்டில் கழுவி ஊற்றுவீங்கன்னு எனக்கே தெரியும். கம்பேக்கும் இல்லை, ஒரு பேக்கும் இல்லை. இதுக்கப்புறம் வீடியோ போடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாலேருந்து சிஎஸ் ரேங்க் கிராண்ட் மாஸ்டர் கண்டென்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உண்டு. அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்க போகிறது ஒரு 500 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வீடியோ போட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேனல் செத்து போய் கிடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரெக்கமெண்ட் ஆகிறதுக்குலாம் ரொம்ப சான்ஸ் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ இது வரையும் பார்க்குறவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி இனிமேல் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வரும். எனக்காக இதில் தூரம் பார்த்துருந்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் திரும்ப புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட செகண்ட் சேனல் லிங்கையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு சேனல்லே உன்னால் வீடியோ போட முடியல, இதில் செகண்ட் சேனல் வேறு நீ நொட்டிட்டு வரியாடான்னு கேட்பீங்க. இருந்தாலும் இந்த சேனல் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது நிறையா பார்த்தீங்கன்னா நடுவில் இது ஸ்ட்ரைக்கு இந்தமாரி நிறையா விழுந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் போய் கிடைக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் சேனல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் போடுவோம், அதுலேயும் போடுவோம். முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தயவுசெய்து அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் கேம் பிளே கொடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் விளாண்டே கிட்டத்தட்ட ஒரு மாதக்கணக்கு கண்டிப்பாக 4-5 மாதம் ஆகிருக்கும். விளாண்டே ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஆச்சு. அப்பப்போ வருவேன், ஒரு மேட்ச் ரேங்க் விளாடுவேன். அந்த ஒரு மேட்ச் விளாட்றதுக்கே பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகும். ஏன்னா கேம் எனக்கு சுத்தமாகவே புரியதில்லை. இப்போ ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு இது என்னன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது எப்படின்னா பழைய பிளேயர்ன்ற மாதிரிங்க. அவனுங்க விளாட கற்றுக்கிட்டானுங்களா இல்லை நமக்கு விளாட தெரியலையா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா வரவனுங்கெல்லாம் அடித்து படுக்க போட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. நம்ம அடி வாங்குறோம், நம்ம தான் ஒழுங்காக விளாட மாட்டோங்கிறோமா இல்லை அவனுங்க நல்லா விளாட கற்றுக்கிட்டானுங்களான்னு சத்தியம் ஒன்றுமே புரியல. இருந்தாலும் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாங்க திரும்ப ஒரு 2 மேட்ச் விளாட்னா திரும்ப பழைய ஃபார்முக்கு வந்துடுவோம். பழைய ஃபார்முக்கு கண்டிப்பாக வந்துடுவோம். இருந்தாலும் நம்ம அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு நம்ம டீம்மேட்டு பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணுவானுங்க. நம்ம பண்ணுறோமோ இல்லையா, நம்ம டீம்மேட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி வேறு லெவலில் வைப்பானுங்க. அது எதுவும் இல்லை, புல்லட் வேறு லெவலில் வைப்பானுங்க. எனிமி வாயிலேயே வேறு லெவல். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வீடியோ போடணுன்ட்டு போடல, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த இந்த சொல்லிட்டு போகிறதெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறோம், நம்ம 100 லெவல் ரீச் பண்ணுறோம், கெத்து காமிக்கிறோம், அவ்வளோதான். சம்பவம் தான் இனிமேல் கூட சம்பவம் உறுதி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சில் ஒருத்தர் என்ன அவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்லா கண்ணுமே பார்த்தீங்கன்னா சுட்டு இருக்கும்போது நெருப்புலாம் போகுது. அது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் சுற்றினே இருக்கிறேன், ஏதோ கேட்டால் தீம் கண்ணுங்கிறானோ, அதை சுட்டு பார்த்தீங்கன்னா நெருப்பு போகுது, க்ளோவால் உடையுது. இது என்ன கதை ஒன்றுமே புரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குதுன்னா இந்த FGL விடுவோம் பார்த்தீங்களா, அதேமாரியே அந்த கன்னிலே கொண்டு வந்து வச்சுட்டானுங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப தொல்லை பண்ணும் அந்த FGL. அதில் அந்த கன்னில் வேறு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கேட்டால் அது என்னமோ சொன்னோன்னே மறந்து போச்சு. அது நெருப்பு போயிட்டு கண்ணாமுன்னான்னு பார்த்தீங்கன்னா க்ளோவெல்லாம் உடச்சி தள்ளி விட்டுருது. அந்த அப்டேட்லாம் அவனுங்க அப்படி தான் விடுவானுங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்ம நம்மளோட கேம் பிளே எப்போவுமே கொடுத்துட்டு பர்ஃபெக்டாக விளாண்டு போயிட்டே இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நின்றுருப்பானுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10 கிலோ அடிச்சிட்டேன். சரி இன்னும் நம்ம இப்போயே 10 அடித்தாச்சு, இன்னும் 32 அளவு இருக்கிற சம்பவம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு போவேன். டக்குன்னு போயிட்டு டக்குன்னு கில்லெல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாய்ஸ் கொடுக்கறதுனால வாய்ஸே பார்த்தீங்கன்னா குளருது. நீலாம் எதுக்கடா கொடுக்க வரேன்ட்டு லாங்கில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஜோன் உள்ளேயே போக விட மாட்டானுங்க. இதுக்கப்புறம் நான் ஜோன் உள்ள போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறேன்னு மட்டும் பாருங்களேன். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பான். சரி, நான் க்ளோவால் போட்டு டக்குன்னு ரஷ் அடிப்பேன். ரஷ் அடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அவன் மரத்தில் பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துகிட்டு இருப்பான். பாருங்க, நெருப்பு வருது பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் கொடுத்துருவான். ஆனால் எனக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் கொடுத்துருவான். டேமேஜ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நான் இன்னில ஊதிக்கிட்டே அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ் அடிப்பேன். ரஷ் அடிச்சோடனே பார்த்தீங்கன்னா 1 ஷாட் இருக்குது நம்ம கையில், அவனுக்கு ஒரு டேமேஜ் கொடுத்துருவேன். ஒரு அடி நல்லா வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் டீம்மேட் எப்பவும் போல் சம்பவம் பண்ணிட்டு போயிடலானுங்க. விடுங்க, நம்ம ஆல்ரெடி கில்ல அடிச்சாச்சு. அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டரில் இருக்கானுங்க, நம்ம தான் பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் இருக்கிறோம். சரி, லான்ச் பேர்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஜிப்லைனில் ஜோனுக்கு வந்துட்டுருப்பேன். எங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருப்பேன், நல்லா டேமேஜ் கொடுத்துருவேன். டேமேஜ் கொடுத்துட்டு இன்னில போட்டு டக்குன்னு ரஷ் அடிச்சு பார்த்தீங்கன்னா 1 ஷாட் வச்சு ஒரு அடி அடிப்பேன். டக்குன்னு டவுன் ஆகிடுவான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கில்லை செக்யூர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஜோனுக்கு போய் ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். அப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு போயிட்டு இருப்பேன். வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொடுக்குற ஒன்றுமே பார்த்தீங்கன்னா சரியாக இல்லை. ஜோன்லேருந்து வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா செத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம்மேட் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிவிடுவார். பார்த்தீங்கன்னா பைசனை வச்சு ஒருத்தனை அடிச்சு டக்குன்னு கில்ல சீக்கிரம் பண்ணுறோம். இங்கே நிப்போ வைடா கிட்ட ஸ்கேரில் பார்த்தீங்கன்னா இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஹெச்ஆர் கொடுத்துட்டு டவுன் வச்சுட்ருவேன்.
ஏதேதோ சவுண்ட்லாம் பேக்ரவுண்டில் கேட்குது. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொடுக்கறதுனால அது கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து சரி பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இவங்ககிட்ட இருக்கிற லூட்டெல்லாம் அடிச்சுட்டு ஒன் ஷாட் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு பைசானை வச்சு நம்ம அழுத்திட்டு இருக்கிறது, இதை வச்சு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டால் நம்ம வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் அடிச்சிடலாம். என் டீமேட்லாம் பார்த்தீங்கன்னா லான்ச் பேடு போட்டு போயிட்டு இருப்பானுங்க. சரி லான்ச் பேடு அதே லான்ச் பேடை நான் வருவா, இவனுங்க பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டு இருப்பான். ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் இந்த கிராட்டோஸுங்கிறவன் மேட்ச் ஸ்டார்டிங்லேயே அவன் 50 வாட்டிக்கு ரிவ்யூ பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே இருக்கிறான். இவனால தான் இந்த மேட்ச் வந்து நல்லா போன மேட்ச்சை வந்து ப்ரெஷர் ஆக்கிட்டே விளாண்டது. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோவெல்லாம் போட்டு ஐரிஸ் கேரக்டர்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா துரத்தி அடிக்கிறானுங்க. சரி இன்னிலர் எல்லாத்தையும் போடுறான்ட்டு போட்டு டக்குனு இந்த இடத்துல உட்காந்து ஒரு சூப்பர் மெடிக்கிட்டு போட்டுட்ருப்பேன். சரி டக்கு மெடிக்கிட்ட போட்டோன்னே அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துருவானுங்க, ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. சரி வரட்டும் வெயிட் பண்ணலாம், வர விட்டு அடிக்கலான்னு பார்த்தா ஒருத்தவரும் வச்சு இவன் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் வச்சு டவுன் வச்சுடுவேன். டவுன் வச்சு பார்த்தீங்கன்னா கில்லை செக்யூர் பண்ணலான்னு பார்த்தா எந்த சைடு போனாலும் அடிக்கிறானுங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. சரி இருக்கிறதே நம்மள்ட்ட கம்மி க்ளோவால் தான், அந்த க்ளோவால் வச்சு அந்த கில்லை செக்யூர் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோவால் வரும். சரி உட்காந்துருப்பான். இவனை திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு கில்லு வந்துடும். கில்லு வந்துட்டு இவனை டவுன் வைப்பான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் டீமேட் பார்த்தீங்கன்னா என்ன அடிச்சிடுவான். திரும்ப என் டீமேட் பார்த்தீங்கன்னா இறக்கிடுவார். நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வந்துடுவான். சரி இவன் பார்த்தீங்கன்னா பாதி ஹெல்த்தை போக்கிட்டு பார்த்தீங்கன்னா டக்கெட் ஊக்காங்கலாம் போட்டு வந்துட்டு ஆஹா அடிச்சிருவான்னு நினச்சிட்டேன். ஏன்னா ஐரிஸ் கேரக்டர் வேறு போட்டானா அவ்வளோதான், நம்மள்ட்ட இன்னும் 20 ஹெல்த்து தான் இருக்குது, அடிச்சிருவான்டான்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து ஒரு கவர் எடுப்பான். ஆல்ரெடி எவனா டேமேஜ் கொடுத்துருப்பான் போல. அங்கே நம்ம நைஸாக கேப்பில் கையை விட்டு அப்படியே இந்த கில்லை ஓசி கில்லை எடுத்துகிட்டு வேறு வழியில் நம்ம ஓசி கில்லை அடிச்சிருந்தா தான் நம்ம இந்த இடத்துல நம்ம தப்பிக்க முடியலன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செத்துருப்போம். அதுக்கப்புறம் என் டீமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரீட்மெண்ட் அடிச்சுட்ருவோம். அந்த ட்ரீட்மெண்ட்டை வச்சு நம்ம திரும்ப ஹெல்த் ஏற்றிட்டு லூட் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அட்டாக் போய்டும். பார்த்தீங்கன்னா இந்த கன்று தான் பார்த்தீங்கன்னா ஏதோ நெருப்புலாம் போகுது, நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நெருப்புலாம் போயிட்டு விழுது. ஏசிஇடியா இந்த இடத்துல பாருங்கள் கடைசியாக வந்து ஒரு தரமான ஒரு 1v4 பார்த்தீங்கன்னா பண்ணிருப்போம். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ரியாக்ஷனாக இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பழைய கேப்பில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுன்னு இதெல்லாம் நம்ம என்ன புதுசாக பண்ணிருக்கோம், 1000 பண்ணுறோம் அந்தமாரி இது என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி பார்த்தீங்கன்னா தாம்சனுக்குலாம் ஏதோ எக்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறானுங்க, என்ன கதைன்னு தெரில. பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தோன்னே தான் தாம்சன் எக்ஸ்ன்னு இருந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எடுக்கிறப்ப வேறு கன்று தான் ஏதோ ஒன்று எடுத்துட்டேனான்ட்டு. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற கண்ணெல்லாம் வச்சு இருக்கிற டீம்மேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் அடிச்சுட்டு ஹெல்த் ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படியே ஸ்லோவாக அவனுக்கு ரஷ் அடிக்கிட்டோம், இல்லை நம்ம ரஷ் அடிக்கிட்டோன்ட்டா எப்படியா இருந்தாலும் 2 பேருமே சேமாக அடிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவனுக்கும் ஜோன் கிடையாது, எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜோன் கிடையாது. சரி நம்மள்ட்ட தான் அந்த ஃபயர் வர கன்று இருக்கா, சரி அதை வச்சு க்ளோவால் உடைக்கலான்னு பார்த்தா அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்ஜில் கவர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிறானுங்க. சரி இதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாதான்னு சொல்லிட்டு டக்குன்னு ரஷ் அடிங்க, க்ளோவால் போட்டு ரஷ் அடிங்கன்னு நானும் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் இன்னிலர்லாம் போட்டு ஓட ஆரம்பிச்சிடும். நான் வெயிட் பண்ணுறேன், இதுக்கப்புறம்லாம் பிடிக்காது. டக்குன்னு வந்தால் மேலே போனால் என்ன ப்ளஸ் கண்டிப்பாக ஆகிட போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ் அடிப்பேன். அழுத்துவோம் பார்த்தீங்கன்னா வந்து தாம்சன் எக்ஸன் தான் வச்சுருக்காங்க, டேமேஜ் போகிற மாதிரி தெரியல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டவுன் வச்சுருவோம், இன்னொருத்தையும் பார்த்தீங்கன்னா டவுன் வச்சுருவேன். டவுன் வச்சுட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா என் டீமேட்டும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுவான். சரி இவனை ஹீல் பண்ணி விட்டுலான்ட்டு பார்த்தா இங்கே இடத்துல எவன் டீமேட்டு எவன் எனிமினே பார்த்தீங்கன்னா தெரியல. சரி இவனையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் டவுன் வச்சுருவோம். இன்னும் ஒரே ஒரு எனிமி தான் இருப்பான், அவனையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு அப்படியே வேறு லெவலில் இந்த மேட்ச் போயா போட்டுவிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு CS ரேங்கில் கிராண்ட் மாஸ்டர் வீடியோ செஞ்சுக்கலாம். பை கைஸ்.